கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நம்முடைய மன அமைதியையும் செயல்திறனையும் பாதித்து நம்மை ஒரு கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளிவிடும். இந்த கூற்று பின்வரும் கருத்துக்களை வலியுறுத்துகிறது. கவலையின் ஆக்கிரமிப்புத்தன்மை. நாம் கவலைப்படத் தொடங்கினால் அது ஒரு சிறிய தீப்பொறி போல ஆரம்பித்து பின்னர் ஒரு பெரிய காட்டுத்தீயாக மாறக்கூடியது. நாம் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் முழுமையாக ஆக்கிரமித்துவிடும். மனநல பாதிப்பு. அதிகப்படியான கவலை மன அழுத்தம், பதட்டம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பல்வேறு மனநல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். செயல்திறன் குறைவு. கவலையில் மூழ்கியிருக்கும்போது நம்மால் எந்த வேலையிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. இது நம்முடைய உற்பத்தி திறனையும் முடிவெடுக்கும் திறனையும் பாதிக்கும். வாழ்க்கை தரம் குறைவு. எப்போதும் கவலையுடன் இருந்தால் நம்மால் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. சந்தோஷமான தருணங்களையும் நாம் கவலையுடனேயே அணுகுவோம். ஆகவே கவலையை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவதும் அதை வளரவிடாமல் தடுப்பதும் மிகவும் முக்கியம். அதற்கு பதிலாக நாம் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளவும் தீர்வுகளை காணவும் முயற்சிக்க வேண்டும். மேலும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம், உடற்பயிற்சி போன்ற நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.